எங்க ப்ரொடியூசரோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்குதான். இதுல விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எங்க பஞ்சாபி பயாஸ்கோப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு தமிழ் படம் எடுக்கலாம்னு இருக்கோம், பாத்துக்கிடுங்க. என்னது பஞ்சாப் ப்ரொடியூசர் தமிழ் படம் எடுக்கிறாரா? என்னாச்சு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? ராஞ்சில இருந்து மகேந்திர சிங் தோனி வந்து தமிழ்ல ஒரு படம் எடுக்கிறப்ப அமிர்தசர்ல இருந்து எங்க ப்ரொடியூசர் வந்து இந்த படம் எடுக்க கூடாதாங்கிறேன். இது அநியாயமாவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ப்ரொடியூசருக்கு தமிழ்னாலும் தமிழர்கள்னாலும் பிடிக்கனாச்சே. இப்ப நாங்க எடுக்கிற தமிழ் படத்துக்கு ஆர்டிஸ்ட் தேவை. இங்க விசாரிச்சதுல இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க தான் பெரிய ஏஜென்ட் சொன்னாங்க. பேசுங்க ப்ரோ. சொன்னாங்களா? சொல்லிட்டாங்களா? சொல்லித்தானே ஆகணும். அதானாச்சு, அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிட்டேன். பெரிய நடிகர்கள் யாரு வேணும்னு சொல்லுங்க சார். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சிம்பு, தனுஷ்னு எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஐயோ என்னாச்சு, அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு தேவையில்லாச்சு. நமக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் போதும். ஜூனியர் ஆர்டிஸ்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் சார். ஃபர்ஸ்ட் லீடா நடிக்கிறதுக்கு எந்த பெரிய நடிகர் வேணும்னு சொல்லுங்க. அண்ணாச்சி, இந்த படத்தோட லீடு கேரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்படியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் பாத்துக்கங்க. அண்ணாச்சி, இத நான் பேசுறத விட எங்க டைரக்டர் தெளிவா சொல்லுவாரு, கேட்டுக்காக அவர்கிட்ட கொடுக்குறேன். டைரக்டர் பேசுங்க சார். என்கிட்டயும் கொடுக்குறீங்க. சும்மா பேசுங்க பாஸ். எது சொன்னாலும் பேசுறது தெரியலையே. சும்மா பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். நான் டைரக்டர் அன்பு பேசுறேன். சொல்லுங்க சார். நான் எடுக்க போறது ரொம்ப சென்டிமெண்டான ஒரு குடும்ப கதை. இந்த படத்துல பெரிய ஸ்டார்லாம் காஸ்டிங் எல்லாம் பண்ணாம, அது மட்டும் இல்லாம ரொம்ப யதார்த்தமான முகங்களா, அதோட சாமானியமான மக்களை வச்சு இந்த படத்தை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஏன்னா இந்த படத்தை நாங்க அவார்டுக்காக பண்ணலாம்னு இருக்கோம். சார் புரியுது சார். இதுக்காக நாங்க கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களோட பேரு, ஃபோன் நம்பர் கூட கலெக்ட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இவங்க எல்லாரையும் நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்க வர வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம லுக் டெஸ்ட் எடுத்துடலாம். நாளைக்கே வா, பண்ணிடலாம் சார். அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் உங்களுக்குமான அட்வான்ஸ் பேமெண்ட்டை மேனேஜர் கிட்ட அனுப்ப சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் போடுறீங்களா? சார் பெரிய கம்பெனி கூட இப்படி பண்ண மாட்டாங்க சார். படம் தான் சின்ன படம், ஆனா ப்ரொடியூசர் மனசு ரொம்ப பெருசு சார். சரிங்களா? நாளைக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க சார். நாளைக்கு நீங்க எங்க வரணும், எங்க பூஜை டீடைல்ஸ்ங்கிறதெல்லாம் அப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார். சரிங்க சார். நீங்க சொன்ன ஆட்களை நேர்ல கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரிங்க சார். பிரதர், சுனா பிரதர் சூப்பரா பேசுறீங்க. இருங்க ஒரு நிமிஷம், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டுக்கு அட்வான்ஸ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும்.